அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கோதுமை ரவையை வச்சு வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கோதுமை ரவை வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோதுமை ரவை 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்புங்கிறது வந்து என்னுடைய கப்பு 150, அப்போ 300 கிராம் ரவை எடுத்திருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அதை நீள வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு பெருசு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் புதினா மல்லி, அப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் நெய். இந்த 2ஐயும் சேர்த்தே கலந்து வச்சுக்காங்க. தேவையான உப்பு. இப்போ இதுக்கு ஸ்பைசஸ் என்னென்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யணுங்கிறது நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு குக்கரை வச்சு நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெய் நெய்யும் இதை நம்ம ஊற்றிடுவோம். நான் பட்டை ஏலக்காய் கிராம் நான் சொல்லலை, அதனால நான் அதை இப்போ நான் உங்களுக்கு போடும்போது காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 2 இன்ச் அளவில். ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு. இப்போ இதில் நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த பச்சை மிளகாயும் அதோடய சேர்த்துருவோம். பச்சை மிளகாய், தக்காளி இதையுமே சேர்த்துருவோம். இதை நல்லா வதக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்காங்க. இது வதங்கிட்டு இருக்கிற இந்த டைம்லேயே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சேர்த்துருவோம். பாருங்கள், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், புதினா. இந்த குடமிளகாய் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்குறதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கள் நல்லா வதங்குறதுக்கு தேவையான இந்த உப்பை சேர்த்துருவோம். காய் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து நீங்கள் பீன்ஸ் போட்டுக்கிடலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், சுரைக்காய் போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தான். நீங்கள் எது போடுறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இது பண்ணும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த கோதுமை ரவையில் சேர்ந்துடும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிட்டு இருக்கிற டைமில் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்பைசஸாக சேர்த்துருவோம். முதல்ல மஞ்சத்தூளை சேர்த்துருவோம், அப்புறம் வத்தத்தூள், அப்புறம் கரம் மசாலா, நல்ல இந்த காய்கறிகள் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கினாத்தான் இதில் உப்பு மசாலா எல்லாம் பிடிச்சி நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும்.
பாருங்கள் அரைவாசி காய் வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுட்டோம்ல கேப்சிகம், அதையும் போட்டுருவோம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கேப்சிகம் போட்டோம்னா ரொம்ப வதக்காதீங்க, ஏன்னா அந்த கலர் மாறிடக்கூடாது. அது கொஞ்சம் க்ரீனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம 2 கப்பு ரவை, அதாவது 300 ரவைக்கு நான் 800 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு காய்கறியும் கொஞ்சம் வேகணும், கோதுமை ரவையும் கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ இந்த மசாலா போட்டு நம்ம தண்ணி ஊற்றுனது நல்லா கொதி வர ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரவையை ஆட் பண்ணிடலாம், கோதுமை ரவை. இது நல்ல கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பு எப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. இது கொதி வந்துட்டு நல்ல ரவையும் ஆட் பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு விசில் போட்டுருவோம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துச்சுன்னா நமக்கு அந்த காயும் நல்லா பெர்ஃபெக்டாக வெந்து ரவையும் நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்துட்டு நான் குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஸ்டீம் அடங்கிட்டு நான் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கோதுமை ரவை வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம கோதுமை ரவையில் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இது பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்து கஞ்சியோ இல்லைன்னா உப்பா பதத்துலேயோ பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பிரியாணி டைப்பில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இது பிரியாணி ஸ்மெல்லில் வந்துடுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோதுமை ரவைங்கும் போது நிறைய பேர் சேர்க்குறதுக்கு தயங்குறாங்க. வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.